வணக்கம். இன்னைக்கு 5 ஏப்ரல் 2022. டைம் சரியா 9 மணி 16 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஃப்ளாட்டாக இருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு, ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு கிளியர் ரேஞ்ச் கிடைக்கும். பார்ப்போம். இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு எந்த சைடு மார்க்கெட் போகுது, சிக்னல் எப்படி எடுக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். உடனே செல் எடுத்திருக்கு, செகண்ட் கேண்டில் லோ கட் ஆன உடனே. ஸோ நம்ம அலைஸ் ப்ளூ எம்டிஎம் மாற்றிக்கிறோம். 288 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. சார்ட்டை பார்க்குறோம். 38,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 313 ரூபா கிட்ட ப்ராஃபிட், 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இப்போதைக்கு 38,300 புட் ஆப்ஷன். பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம், வெயிட் பண்ணி. கரெக்டாக 9 மணி 22 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம பொசிஷனும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கு. 2000 ரூபா ஆஸ் யூஷுவல் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். 1250 ரூபா, அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ட்ரைலிங் 2000 ரூபா வந்ததுன்னா ப்ராஃபிட் வந்ததுன்னா 500 ரூபா ட்ரையல் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்க்குறோம் ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு 1268 ரூபா, 1300 ரூபா இருக்குது. 2000 ரூபா வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ட்ரையல் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2000 ரூபா வரல, இன்னும் 750 ரூபா வர வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரே ஒரு லாட்டு தான் எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆயிடுச்சு. மார்க்கெட்டு கீழே போகிற மாதிரி போய் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம், ஆர்டர் புக்கில் பார்க்குறோம், பொசிஷன் இல்லை, நில்லாக இருக்குது. 815 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹைப்ரிட்டில் 2 லாட் எடுத்திருக்கு. 2 லாட் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. இது செகண்ட் ட்ரேடில் இருக்குது. இப்போது எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் 1187 ரூபா, 1200 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. எம்டிஎம் 2வது தடவை எடுத்திருக்கு. ஸோ இது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இது செகண்ட் டைம் எடுத்திருக்கு. 1500 ரூபா கிட்ட இருக்குது எம்டிஎம், 1300 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுவோம் இந்த டைமில், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, எப்படி லாபத்தை போட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல 3000 ரூபா நஷ்டம் போட்டு வைக்கணும். 3000 ரூபா நஷ்டத்தை நம்ம போட்டு வச்சுட்டு தான் வேலையை பார்க்கணும். ஏன்னா நஷ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மந்த்து நான் நஷ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஎம் 420 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கிட்டு இருக்கு லைட்டாக. 2 லாட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மார்க்கெட் செகண்ட் டைம் கீழே வர ஆரம்பிக்குது. இப்போ வரும்போது என்ன ஆகுது, நமக்கு இந்த லாஸ் எல்லாம் கொஞ்சம் ரிகவர் ஆகி ஒரு 500 ரூபா 1000 ரூபா ரேஞ்சில் ப்ராஃபிட் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம 2000 ரூபா என்ன போட்டு வச்சுருக்கோமோ அது அப்படியே தான் இருக்குது. 2000 ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா நமக்கு ட்ரைல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொட்ட உடனே நமக்கு ட்ரைலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரைலிங் ஆக ஆரம்பித்து கட்டே ஆகிடுச்சு. 1800 ரூபா கட் ஆகிடுச்சு. நமக்கு இதில் வருத்தம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளுக்கு 3300 ரூபா வருது, ஒரு நாள் 1800 ரூபா வரும். நம்ம ப்ளஸில் முடிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி கணக்கு. இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆக்சுவலாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம 1800 ரூபா ப்ராஃபிட்டில் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். இது போதுமானது. நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.